ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஎஸோட டெட் சீலிங் பில்லோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் அப்படியே மார்க்கெட்டில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 10% அளவுக்கு ரைஸ் இருந்தது, அதுக்கான அப்டேட்டும் பார்க்கலாம். அண்ட் அப்படியே எம்ஃபசிஸோட அப்டேட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட், என்சிசியோட அப்டேட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்டேட், MOILோட அப்டேட் அண்ட் லாரஸ் லேப்ஸோட அப்டேட்ஸையும் பார்த்துட்டு அண்ட் அப்படியே ITR ஃபைலிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால அது ரிலேட்டான ஒரு அப்டேட்டையும் பார்க்கலாம். அண்ட் FIS அண்ட் DASோட டேட்டா, இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷன்ஸோட அப்டேட் அண்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அண்ட் கடைசி இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.25% நெகட்டிவில் 18,487 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 337 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.77% நெகட்டிவில் 43,790 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி Nifty 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் தான் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே TCS அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே பாசிட்டிவாக ஆக்ட் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஓவரால் மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ், RBL பேங்க், மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் M&M ஃபினான்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ கோல் இண்டியா, குஜராத் கேஸ், ABB, PI இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். அண்ட் இன்றைக்கி சன் டிவியோட ஸ்டாக்கில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அதாவது சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து சன் டிவியில் ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷார்ட் போர்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிறதுனால தான் இன்றைக்கி சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். ஃபைனலாக US ஹவுஸ் வந்து டெட் சீலிங்கோட பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் அடுத்த 2 இயர்ஸுக்கு, அதாவது 2025 வரைக்கும் யூஎஸ்க்கு பாரோவிங் லிமிட் இருக்காது. ஸோ இதனால் US டிஃபால்ட் ஆகிறதுலேருந்து தடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் அடுத்து இந்த பில் வந்து அவங்களோட செனட்க்கு அனுப்புவாங்க அண்ட் இது மோஸ்ட் ப்ராப்ளி கிளியர் ஆகிடும்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஓவராலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பாசிட்டிவ் அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த யூஎஸோட டெட் சீலிங் இஷ்யூஸ்ன்றது இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அடுத்து FIS வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே நம்மளோட மார்க்கெட்டில் ரொம்பவே கண்டினியூஸாக பையிங் பண்ணிகிட்டு இருக்கிறதும் பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. அண்ட் இந்த மே மந்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா FIS வந்து கிட்டத்தட்ட 43,838 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி FISோட கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது அடுத்த பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம இந்தியாவோட இந்த Q4ஓட GDP பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.1% வந்திருக்கு. அண்ட் போன வருஷம் Q4ல் GDP growthன்றது 4% இருந்தது. அண்ட் போன குவார்ட்டரில் 4.5% இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக இந்த குவார்ட்டரில் அரௌண்ட் 5% GDP growth இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஆனால் 6.1% GDP growth வந்ததுன்றது நல்லாவே பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அண்ட் இதே போல் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷனும் ஓரளவுக்கு மாட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஈவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இப்படி இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் அப்டேட்ஸாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, இப்படி பாசிட்டிவ் அப்டேட்ஸ்னால மார்க்கெட் ஓவரால் ஆல் டைம் ஹைக் போயிட்டுருக்கிறப்போ ஸ்பெசிஃபிக்காக DIS ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா அது ஃபர்தர் மார்க்கெட்டோட ரேலியை ஓரளவுக்கு லிமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து சவுத் இந்தியன் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்கோட போர்டு வந்து அவங்களோட MD and CEO பொசிஷனுக்கு சில கேண்டிடேட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும் அண்ட் அந்த கேண்டிடேட்ஸோட நேம்ஸை RBIக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்க போகிறதாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுத் இந்தியன் பேங்க்கில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற மேனேஜிங் டைரக்டரான முரளி ராமகிருஷ்ணன் இந்த செப்டம்பர் மந்தில் வெளியே போகிறாரு. ஸோ அவரோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேங்க் வந்து ஒரு சர்ச் கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த சில ரெக்கமெண்டேஷன்ஸில் கேண்டிடேட்ஸை இப்போ பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறம் இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 9.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எம்ஃபசிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். எம்ஃபசிஸ் கம்பெனி வந்து Mphasis.ai ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை லான்ச் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணி பிஸ்னஸ் அவுட்கம்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுற விதமாக குளோபலாக இருக்கிற ஆர்கனைசேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி எம்ஃபசிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். S&P குளோபல் ரேட்டிங்ஸ்ன்றவங்க ரிலையன்ஸ் கம்பெனியோட ரேட்டிங்ஸை BBB+ அண்ட் ஸ்டேபிள் அவுட்லுக்கில் மெயின்டைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது அடுத்த 2 இயர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும்ன்றதுனாலையும்
டிஜிட்டல் அண்ட் ரீட்டைல் செக்மெண்ட்ஸில் கம்பெனியோட க்ரோயிங் ப்ரெசன்ஸ்ன்றது ஓவரால் கம்பெனியோட எர்னிங்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணுன்றதுனாலையும் அண்ட் அடுத்த நியர் டேர்முக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது எக்ஸ்பெக்டட் லெவல்ஸில் இருக்கும்ன்றதுனாலையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரேட்டிங்கை BBB+ அண்ட் ஸ்டேபிள் அவுட்லுக்கில் மெயின்டைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.27% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து NCC கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். NCC கம்பெனிக்கு இந்த மே மந்தில் அரௌண்ட் 2088 crores வர்த்தில் நியூ ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்டேருந்து வந்திருக்கிறதாவும் அண்ட் இந்த ஓவரால் 2088 crores வர்த்தில் ஆர்டர்ஸில் 1668 crores வர்த்தில் ஆர்டர்ஸ்ன்றது பில்டிங் டிவிஷனுக்கு வந்திருக்கிறதாவும் அண்ட் 420 crores வர்த்தில் ஆர்டர்ஸ்ன்றது வாட்டர் டிவிஷனுக்கு வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு NCCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.14% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ரேட்டிங் ஏஜென்சியான கிறிசில் ரேட்டிங்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லாங் டேர்ம் டெட்டோட ரேட்டிங்கை A+லேருந்து AA- அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லாஸ்ட் 8 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக வந்ததுனாலையும் அண்ட் அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணதுனாலையும் இந்த ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்படி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அண்ட் அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு லாஸ்ட் இயர் அரௌண்ட் செப்டம்பர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா RBI வந்து இந்த பேங்க்கை ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. எனிவே இன்னைக்கு கிறிசில் ரேட்டிங்ஸ்ன்றவங்க எங்களோட லாங் டேர்ம் டெட் ரேட்டிங்ஸ் அப்கிரேட் பண்ணதுனால இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.59% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து MOIL கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். MOIL கம்பெனி வந்து மேங்கனீஸ் ஓரோட சில கிரேட்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ரெண்டாவது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரேட்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரேட்ஸோட மேங்கனீஸ் ஓரோட ப்ரைஸஸை 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற கிரேட்ஸோட ப்ரைஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகிறதாகவும் அண்ட் EMDயோட ப்ரைஸஸும், அதாவது EMDன்றது எலக்ட்ரோலைட்டிக் மேங்கனீஸ் டை ஆக்சைடு, ஸோ அதோட ப்ரைஸஸும் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சில மேங்கனீஸ் ஓரோட கிரேட்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்றைக்கி MOILோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து லாரஸ் லேப்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். லாரஸ் லேப்ஸ் கம்பெனி வந்து செல் அண்ட் ஜீன் தெரப்பி கம்பெனியான இம்யூனோ ஆக்ட்ன்ற கம்பெனியில் இப்போ அடிஷ்னலாக 7.24% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 80 crores கொடுத்து 7.24% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லாரஸ் லேப்ஸ் கம்பெனிக்கு ஆல்ரெடி இந்த இம்யூனோ ஆக்ட்ன்ற கம்பெனியில் 26.62% ஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ பண்ண இந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த இம்யூனோ ஆக்ட்ன்ற கம்பெனியில் லாரஸ் லேப்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 33.86% ஸ்டேக் இருக்கும். அண்ட் இதை தாண்டி அடிஷ்னலாக லாரஸ் லேப்ஸோட சில ப்ரொமோட்டர்ஸும் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட்டும் இந்த இம்யூனோ ஆக்ட்ன்ற கம்பெனியில் அரௌண்ட் 0.54% ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறதும் அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மேலே இந்த இம்யூனோ ஆக்ட்ன்ற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இம்யூனோ ஆக்ட்ன்ற கம்பெனி கிட்ட எந்த ஒரு ட்ரக்கும் இல்லை. இப்போத்துக்கு அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் இருக்காங்க. அண்ட் அப்படி ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2 கிராஜுவேட் ஆகிறதுனால கம்பெனியோட வேல்யூவேஷன்றது அதிகமாக இருக்குது. அதை லாஸ்ட் 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ்ன்றது அரௌண்ட் 225 crores அரௌண்ட் 820 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்யூனோ ஆக்டோட கமர்ஷியல் ஸ்டேஜ்ன்றது அரௌண்ட் ஃபினான்ஷியல் 2025 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி லாரஸ் லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.96% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட், இன்றைக்கிலிருந்து நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனல் சார்பாக IT ஃபைலிங் சர்வீசஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஈஸியாக ITR ஃபைல் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணி ITR ஃபைலிங்கோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் உங்களோட இடத்துல இருந்தபடியே எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களோட ITR ஃபைல் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ITR ஃபைல் பண்ணுறதுக்கான சார்ஜஸ்ன்றது உங்களோட நம்பர் ஆஃப் இன்கம் சோர்ஸஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் மினிமம் 750 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ITR ஃபைலிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களோட ITRஓ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ITRஓ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ITRஓ ஃபைல் பண்ணுறதுக்கு நம்மளோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 489 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 22,000 இருக்குது. அண்ட் இன்றைக்கி என்னோட எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும்
அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து 18,700 ஆர் 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு லேக் பெட்டராக பார்க்கலாம். அண்ட் அதே போல் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக 18,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அதுக்கடுத்து 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு லேக் பெட்டராக பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டோட ரேஞ்சுன்றது இமீடியட்டாக 18,400 to 18,700 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுவே ப்ராட் ரேஞ்சாக பார்க்குறப்போ 18,000 19,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனல் அன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் டிஃபிகல்ட் மிஷன் ஆன் எர்த் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். த ஈஸியஸ்ட் டாஸ்க் இஸ் டு கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ட்ரீமில் ஃபோக்கஸ் பண்ண பார்ப்போம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.